ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ சிக்கன் பீஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு மட்டும் மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு, இது தேவையான அளவு எல்லா உப்புமே போட்டுடலாம். இது வேகட்டும், மூடி போட்டு விட்டுடலாம். பாருங்க, சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயமும் ப்ளைன் மிளகாத்தூள், மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது இதில் போட்டுடலாம். அதை அப்படியே கலந்து விடுவோம். அதை அப்படியே ரோஸ்ட் ஆகணும். இந்த மசாலாவும் இந்த சிக்கனும் ஒன்றா சேரணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இது கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர் போடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் ஏன் போட்டோம்னாக்கா ரொம்ப ஜூஸியாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரையாகவும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஒரு ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கீ ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா உப்பு காரம் போட்டுக்கோங்க. இது அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகட்டும். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக நல்லா காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.